இதில் என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய காவலர்கள் உட்பட சங்கருக்கு உதவ ஆரம்பிச்சிட்டாங்க. கைதிகளும் நிறைய பேர் உதவ ஆரம்பிச்சிட்டாங்க, காவலர்களும் நிறைய பேர் உதவ ஆரம்பிச்சிட்டாங்க. அது பயத்தினாலேயா இல்லை அது மூலம் பொருளாதார ரீதியாக பயம்? பொருளாதார ரீதியாகவும் பயம்ங்கிறத காட்டிலும் பொருளாதார ரீதியாக ஜாதிய சப்போர்ட்டு, இந்த ஜாதி ஆதரவு. அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி மதுரை ஜெயிலில் இதே மணல்மேடு சங்கருக்கு நேராக எதிரான பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரிய முக்கியமான மேலவளவு கொலையாளிகள் இருக்காங்க இல்லையா, மேலூர் ராமர் மாதிரி ஆளுங்க, அவங்க எல்லாமே கொஞ்சம் உள்ளே இருக்காங்க. அவங்களுக்கு செல்ஃபோன் இது எல்லாமே கொடுக்கறதுக்கு சில பேர் உதவியாக காவலர்களில் சில பேர் உதவியாக இருந்திருக்காங்க, கைதிகளில் சில பேர். அவங்க தான் முக்கியமான டாமினேட் அதான் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க. ஏன்னா இயல்பாக அந்த சமூகம் தான் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய அவங்களுக்கு ஆதரவான கைதிகளும் காவலர்களும் நிறைய இருப்பாங்க. அதனால செல்ஃபோனும் அவங்க வச்சிருக்க மாதிரி. இதே சூழல் சங்கர் வந்தோன்னா அவருக்கும் ஏற்படுது. அவருக்கும் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க ஆதரவு கொடுக்கக்கூடிய காவலர்கள் ஆதரவு கொடுக்கறது இப்படி இதாக. இன்னும் சொல்லப்போனால் இவர் காசு கொடுக்குறது ரொம்ப தாராளமாக கொடுக்க ஆரம்பிக்குது. ஓகே. இப்போ ஒரு செல்ஃபோனுக்கு 1000 ரூபா 2000 ரூபா கொண்டு கொடுத்தா 1000 ரூபா 2000 இவர் 5000 10,000 கொடுப்பாப்புல. அப்படி பணத்தை வாரி இறக்க ஆரம்பிச்சிட்டார். அதனால் கைதிகள் மத்தியிலையும் காவலர்கள் மத்தியிலையும் பெரிய ஒரு கதாநாயக அந்தஸ்துக்கு சங்கர் வளர்ந்துக்கிட்டு இருந்தார்.